நான் ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாகை மொத்தமா மூடிடுவேன்னு சீமான் அண்ணே சொல்றாங்களே, அது சாத்தியமா? டாஸ்மாக் மூடுறது எந்த கட்சியும் கொடுக்காத வாக்குறுதி கிடையாது. சீமான் மட்டுமே இந்த வாக்குறுதி சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்த கட்சியும் செய்யாத ஒரு வித்தியாசம் என்னன்னா, வாக்குறுதியில் காலக்கெடு சொல்லியிருக்காரு. 1 வருஷத்துக்குள்ள படிப்படியாக குறைக்கிறோம். படிப்படியாங்கிறதுனால ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. 1 வருஷம்ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான காலக்கெடு. 1 வருஷத்துக்குள்ள ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் சாராயத்தில் ஊறிக்கிட்டு இருக்கிற எல்லா மக்களையும் வழிப்படுத்தி வழிகாட்டி வியாபாரத்தை தடுத்து வேற எங்கேயும் திருட்டுத்தனமாக கள்ளச்சரக்கு ஓடாத அளவுக்கு நிறுத்தி உற்பத்தியை தடுத்து, அது ரொம்ப பெரிய காரியம். இதை செய்கிறேன்னு சீமான் சொல்லியிருக்கார். அதனால இந்த வாக்குறுதியே ஒரு பெரிய சாதனை வாக்குறுதி தான். அப்போ இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணவங்களாலாம் ஏன் இதை செய்ய முடியல? இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணவங்க, இத்தனை வருஷமா போட்டியிட்டவங்க இந்த வாக்குறுதிக்கு கூட தயாரா இல்லை. முதல்ல வாக்குறுதியா சொல்லணும், நாங்க சாராயத்தை நிறுத்துவோம், ஒயின் ஷாப்பை மூடுவோம் அப்படின்னு சொல்ல கூட தயார் இல்லை. இது ஏன் அப்படின்னா, நான் சின்ன வயசா இருந்தப்பெல்லாம் பார்த்துருக்கேன், கள்ளுக்கடைன்னு இருக்கும். ஒரு மரப்பலகையில் இல்லை ஏதாவது ஒரு கலண்டர் அட்டையில் கரியில் எழுதியிருக்கும் கள்ளுக்கடைன்னு. ஊருக்கு ஓரமாக வெளியில் ஒதுக்குப்புறத்தில் இருக்கும். அடுத்து கொஞ்சம் நல்ல பெயிண்டில் எழுதின போர்டு பார்க்குறேன், ஊருக்குள்ளே வந்தாச்சு. அது கள்ளுக்கடையில் சாராய கடை. அடுத்த கொஞ்ச நாளில் அதே சாராய கடையில் பாக்கெட் சாராயம் விற்கப்படுது. இது வரைக்கும் சாராயம் கல்லெல்லாம் அந்த மரத்தக்கடியில் குடிப்பாங்களா இருக்கும், இல்லை அது விற்கிறதுக்குன்னு ஒரு சின்னதாக ஊருக்கு ஒதுக்கில் ஒரு சின்ன குடிசை இருக்குமா இருக்கும். இல்லை சாராயம்னா சாராயம் ஊருக்கு வெளியில் எங்கேயோ காட்டுக்குள்ளே காய்ச்சுவாங்களா இருக்கும், அங்கே போய் குடிச்சிட்டு வருவாங்க எல்லாருக்கும். இல்லை குடிக்கிறதுக்குன்னு ஊருக்கு ஒதுக்கில் ஒரு இடம் இருக்குமா இருக்கும். இப்போ இதையெல்லாம் மாற்றி ஊருக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. சாராய கடைன்னு ஒரு போர்டு வச்சு சாராயம் ஊருக்குள்ளே விற்கலாம் அப்படின்னு அங்கீகாரம் வழங்கப்பட்டு விட்டது. இது ஒரு பெரிய மாற்றம், சொசைட்டியில் நடந்த மிகப்பெரிய சீர்கேடு. அடுத்ததா பாக்கெட் சாராயம் வந்தது. அதாவது ஊருக்கு வெளியில எங்கேயோ காட்டுக்குள்ள உற்பத்தி பண்ணப்பட்ட சாராயம் ஃபேக்டரியில் தயாராகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படின்னா தான் ஒரே இடத்துல பேக்கெட் பண்ண முடியும். இப்போ ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன், ஒரு இடத்துல பேக்கிங். அப்படின்னா சாராய உற்பத்திக்குன்னு ஒரு ஆலை உருவாகி விட்டது. யார் இதுக்கு அனுமதி கொடுத்தது? அனுமதி வாங்கியிருக்கு. அனுமதி வழங்கினது கவர்மெண்ட் தான். யார் இதை நடத்துறது? யாராவது இருக்கலாம். இதுக்கு நீங்க ஓனர் எல்லாம் தேட முடியாது. இந்த அரசியல்வாதி வச்சிருக்காரா, அந்த அரசியல்வாதி வச்சிருக்காரா, அரசியல்வாதி தன் பேர்ல வச்சிருக்காரா, மனைவி பேர்ல வச்சிருக்காரா, பினாமி பேர்ல வச்சிருக்காரா, இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. நீ கம்பெனி யார் பேர்ல வேணாலும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கலாம். ஷேர் நீ நிறைய வாங்கி வச்சிருந்தேன்னா நீ தான் அந்த கம்பெனியோட ஓனர். ஸோ கம்பெனி யாரோடதுன்னு தேடி கண்டுபிடிச்சு பிரயோஜனம் இல்லை. எந்த அரசியல்வாதியோடது இது அப்படின்லாம் பார்க்க முடியாது. ஆனா இந்த நிறுவனத்தோட பங்குகள் எந்த அரசியல்வாதி கையில் இருக்கோ அந்த அரசியல்வாதி தன் ஆட்சி காலத்துல அந்த நிறுவனத்துக்காக காய் நகர்த்த முடியும். இன்னொரு ஆட்சி வந்தாலும் இவங்க தானே ஓனரா இருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு அரசியல்வாதி கையில, ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதி அப்படிங்கிறத தாண்டி டாஸ்மாக் அப்படிங்கிற அந்த சிஸ்டம்கே இவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. யாரு? லிக்கர் ஃபேக்டரி ஓனர்ஸ். ஒரு 4-5 கம்பெனிஸ் மட்டும்தான் தொடர்ச்சியா டாஸ்மாக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. கம்பெனிஸ் 25-30 கம்பெனி இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. இத்தனையிலையும் 4 நிறுவனம் மட்டும்தான் மாத்தி 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 எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த 4 கம்பெனி மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா கட்சி சார்பால இல்லை, அதையும் தாண்டி சிஸ்டம் லெவலில் நெருங்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை நிறுத்தணும்னா எதை வச்சு நிறுத்துறது? மக்களுக்கு நல்வழிக்கு கொண்டுகிட்டு வரணும்னா விற்பனையை தடுத்து நிறுத்தணும், உற்பத்தியை தடுத்து நிறுத்தணும். மக்களுக்கான தேவை, குடிக்கிற தேவை, நீட் இருக்குல்ல, அர்ஜ், நான் குடிச்சாலே ஆக்சுவலி நான் கை கால்லாம் நடணுங்கிற ஒரு நிலைமை இருக்குல்ல, அதை தடுத்து நிறுத்தணும். அதுக்கான சப்போர்ட் மெடிக்கலாக கொடுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 வருஷத்துல கொண்டு வர்றேங்கிறார்.